வணக்கம் நேயர்களே, இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக தாரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். திராவிட மாடல் என்பது காலாவதியான சித்தாந்தம் என ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து. ஒரே இந்தியா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத கருத்தியல் என்றும் விமர்சனம். அரசு நிதியை பயன்படுத்துவதில் ஆளுநர் மாளிகை விதிமீறலில் ஈடுபடவில்லை என ஆர்.என். ரவி விளக்கம். நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பொய் கூறுவதாகவும் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் நல்ல நட்பு உள்ளது, நல்ல மனிதர் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி புகழார். பாஜக தலைவரை போல ஆளுநர் ஆர்.என். ரவி செயல்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. பதவி பிரமாணத்தை மீறி பொதுவெளியில் நிர்வாகம் குறித்து பேசுவதாகவும் கண்டனம். ஆளுநர் பதவிதான் காலாவதியானது என திமுக பதிலடி. திராவிட இயக்க கருத்தியலை இழிவுபடுத்தும் ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். திராவிட மாடலே இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமான நிர்வாக பார்முலா. தொண்டர்களுக்கு எழுதிய மாடலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். உடல்நலக்குறைவால் காலமான மனோபாலாவின் உடல் தகனம். திரைத்துறையினர், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி. EPS உடன் இணைய தூதனுப்புவதாக கூறுவது முற்றிலும் தவறானது என OPS விளக்கம். நாள்தோறும் பொய்களை பரப்பி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மல்யுத்த வீராங்கனைகளை போலீசார் தாக்கியதாக புகார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கண்டனம். மாமல்லபுரம் அருகே ஆட்டோ மீது பேருந்து மோதி விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. மணிப்பூரில் உச்சகட்டத்தை எட்டியது வன்முறை. போராட்டக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவு. முதன்முறையாக 46,000 ரூபாயை தொட்டது தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 352 ரூபாய் அதிகரிப்பை விதிமீறலில் ஈடுபடவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். திராவிட மாடலை 8 திசைக்கு விலக்கிச் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், சமத்துவமும் சமூக நீதியும் என்னவென்று கூட சிந்திக்க தெரியாத இந்த கேள்வி எழுகிறது. திமுக 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் திராவிட மாடல் என்ற சொல்லாடல் பிரபலமடைந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது ஆட்சியை பற்றி குறிப்பிடும் பொழுதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி என்றே குறிப்பிட்டு வருகிறார். இந்நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஆளுநர் ஆர்.என். ரவி திராவிட மாடல் என எதுவும் இல்லை என்றும் அது ஒரு அரசியல் முழக்கம் மட்டுமே என்றும் கூறியுள்ளார். காலாவதியான சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சி என்றும், திராவிட மாடல் என்பது ஒரே இந்தியா என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளாதது எனவும் ஆளுநர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை சர்ச்சை குறித்து விளக்கம் அளித்துள்ள ஆர்.என். ரவி, அரசு அனுப்பி வைத்த உரையில் அரசின் கொள்கைகளோ திட்டங்களோ இடம்பெறவில்லை என்றும், அரசுக்கு ஆதரவான பிரச்சாரங்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்ததாகவும் கூறியுள்ளார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு தடை செய்யப்பட்ட பிறகு 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி மீதான கலவரத்தை தடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்த்தது. இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வரும் சூழலில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று எப்படி கூற முடியும் என்றும் வினவியுள்ளார். பேரவையில் முதலமைச்சர் தனக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்ததாலேயே பாதியில் வெளியேறியதாக ஆளுநர் ஆர்.என். ரவி விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமிழ், ஆங்கிலத்தை தவிர வேறு மொழிகளை அனுமதிக்காத போக்கு நிலவுவதாகவும், இருமொழி கொள்கை என்பது பிரிவினைவாதத்தை தூண்டும் செயல் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார்.
பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளுக்கு எதிராக சித்தா பல்கலைக்கழக மசோதா உள்ளதாகவும் பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் என்பதால் அந்த மசோதாவை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் ஆளுநர் விளக்கமளித்துள்ளார். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆளுநர் மாளிகைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பற்றி பொய்த் தகவலை வெளியிட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய RN ரவி ஆளுநரின் விருப்ப உரிமைக்கு கட்டுப்பாடில்லை என்றும் அதனால் பெட்டி கிராண்டில் வரம்பு மீறல் என்பதே அப்பட்டமான பொய் என்றும் தெரிவித்தார். ஆளுநரின் விருப்ப உரிமையின் கீழ் அட்சய பாத்திரம் திட்டத்திற்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அத்திட்டத்தின் செயல்பாடுகளை அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையிலான குழு கண்காணிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்திற்கு லட்சக்கணக்கில் செலவு கணக்கு காட்டப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் கூறிய குற்றச்சாட்டை மறுத்த ஆளுநர் குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகி வந்த ஏழை மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் அவர்களை பசியோடு அனுப்பக்கூடாது என்பதற்காக தேநீர் விருந்து அளித்ததாகவும் கூறினார். ராஜ்பவன் என்பதை லோக்பவன் என்று பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தனிப்பட்ட முறையில் தனக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இடையே நல்ல உறவு இருப்பதாக குறிப்பிட்டுள்ள ஆளுநர் மு.க. ஸ்டாலின் ஒரு நல்ல மனிதர் என்றும் அவர் மீது தனக்கு மரியாதை இருப்பதாகவும் கூறியுள்ளார். ஆளுநர் தனது அதிகாரத்தை மீறி செயல்படுவதாக திமுக அரசு முன்வைக்கும் குற்றச்சாட்டு பொய்யானது என்றும் ஆளுநர் RN ரவி விளக்கமளித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை அரசுக்கு எதிராக மத்திய அரசு பயன்படுத்துவதாக எழும் விமர்சனத்திற்கு ஆளுநர் கருத்து கூற மறுத்துள்ளார். திராவிட மாடல் குறித்து ஆளுநர் RN ரவி விமர்சித்திருந்த நிலையில் திமுக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சி நாட்டிற்கே எடுத்துக்காட்டாக உள்ள ஆட்சி என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். MBBS PG படிக்கிறவங்களுக்கு 4022 இடம் இந்தியா முழுமையும் உள்ள OBCக்கு வாங்கி கொடுத்தது நம்முடைய தமிழக முதல்வர் தான். இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் வாங்கி கொடுத்துருக்கு. அதே மாதிரி பல் மருத்துவமனையிலும் இளநிலை முதுகலை படிப்புக்கு 1000 சீட்டு வாங்கி கொடுத்ததும் இந்தியா முழுமையும் உள்ள OBCக்கு. ஆக சமூக நீதியினுடைய காவலர் திராவிட மாடல். திராவிட மாடல் கொள்கை காலாவதியாகவில்லை என்றும் தமிழ்நாட்டில் பாஜகவினரால் தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் திமுக மூத்த தலைவர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரே மாடல் திராவிட மாடல். வடக்கே அந்த நிலை இல்லை. வடக்கே இப்பொழுது புதிதாக போராட்டம் கிளம்பி இருக்கிறது. அனைவரும் சமம் என்று இந்த திராவிட மாடலை பின்பற்றி அவர்கள் அங்கே போராட்டங்களை இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்களை எல்லாம் தொடங்கி இருக்கிறார்கள். பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டதெல்லாம் இங்கே நடந்தது. திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மேலாடை பெண்கள் அணியக்கூடாது என்ற நிலையெல்லாம் இருந்தது. பெண்கள் மார்பக வரி என்ற பெயரில் வரி வசூலிக்கப்பட்ட ஒரு கேவலமான நிலை இருந்தது. இதையெல்லாம் அகற்றிவிட்டு அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடியதுதான் திராவிட மாடல். மேலும் தமிழ்நாட்டு மக்களையும் அரசியலையும் தனக்கு தெரியும் என்று மாயையால் ஆளுநர் RN ரவி பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக MP வில்சன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் 2021 திராவிட மாடல் அரசு என்ற சித்தாந்தத்திற்கே தமிழ்நாடு மீண்டும் பெருவாரியாக வாக்களித்தது என்பதை ஆளுநர் உணர்ந்துள்ளாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். காலாவதியானது எதுவென்றால் ஆளுநர் பதவி என்பதே பொருத்தமானதாக இருக்கும் என்றும் வில்சன் கூறியுள்ளார். இதேபோல வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் RN ரவி திராவிட இயக்கத்தின் மீது புழுதிவாரி தூற்றியிருப்பது விஷமத்தனமானது என்றும் கடும் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் வெற்று முழக்கம் என்று ஆளுநர் RN ரவி முகாரி ராகம் பாடுவது அவரது இந்துத்துவ ஆதிக்க மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது என்றும் RSS கோட்பாடுகளை RN ரவி ஆளுநர் மாளிகையில் இருந்து கொண்டு உளறிக் கொட்டக்கூடாது என்றும் சாடிய வைகோ திராவிட இயக்க கருத்தியலை இழிவுபடுத்தி வரும் ஆளுநர் RN ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அமையப்போகும் கலைஞர் நூலகத்தில் தமிழ் ஆங்கில நூல்களே உள்ளதாம் என்ற ஆளுநரின் வேதனையை புரிவதாக கூறியுள்ள MP சு வெங்கடேசன் இந்தி திணிப்பிற்கு எதிரான அரசியல் களமாக இருப்பது மதுரை கலைஞர் நூலகத்தின் கூடுதல் பெருமை என்று தெரிவித்துள்ளார். கலைகளுக்கு கோடாளிகள் மீது கோபம் வருவது இயற்கைதான் என்பதை தாங்கள் அறிவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்தால் அதை சுட்டிக்காட்டுவது ஆளுநரின் கடமை என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திராவிடமோ அல்லது வேறு எந்த இயக்கமோ இன்று இல்லாமல் மக்களுக்காக நல்லதை செய்யணும், மக்களுக்காக நல்ல சட்டங்களை போடணும், மக்களுக்காக சேவை செய்யணும், மக்கள் மனதில் இடம் பெறணும். இதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு அடையாளமே தவிர இந்த திராவிட மாடல் ஆட்சிங்கிறது அது எந்த வகையில் திராவிடம் இது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. மாடல்னா என்னன்னே தெரியல.
எல்லோருக்கும் பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே அமைதி பூங்கா என சொல்ல முடியும் என்றும் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்தார். திராவிட மாடல் அரசின் 2 ஆண்டு சாதனைகளை விளக்கி வரும் 7, 8, 9 ஆகிய 3 நாட்களில் 1222 இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறவுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் திராவிட மாடலே இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமான ஆட்சி நிர்வாக பார்முலா என்பது உறுதியாகி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் 2 ஆண்டு சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைக்க கூறி திமுகவினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திசை திருப்பும் வகையில் அரசியல் கட்சியினர் சமூக வலைதளங்களில் அடிப்படை ஆதாரமற்ற பல காணொலிகளை பரப்பிக் கொண்டிருப்பதாக சாடியுள்ளார். திமுகவை விமர்சித்தால் தான் தங்களுக்கு அடையாளமும் முகவரியும் கிடைக்கும் என்று அவதூறு பரப்பப்படுவதாக கூறியுள்ள அவர் அரசியல் காழ்ப்புணர்வாளர்களின் அவதூறுகளை முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திராவிட மாடல் அரசின் 2 ஆண்டு சாதனைகளை விளக்கி வரும் 7, 8, 9 ஆகிய 3 நாட்களில் 1222 இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளதாகவும் மே 7ஆம் தேதி சென்னை பல்லாவரம் கண்டோன்மென்ட் நகரில் நடைபெறும் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் தான் உரையாற்ற உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலவச திட்டங்களால் சீரழிவு ஏற்பட்டுவிட்டதாக இழிவாக பேசியவர்கள் இப்பொழுது கர்நாடக சட்டமன்ற தேர்தல் களத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதிலிருந்து அவர்களின் இரட்டை வேடம் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் திராவிட மாடலே இனி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமான ஆட்சி நிர்வாக பார்முலா என்பது உறுதியாகி இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் இருளை விரட்டிய 2 ஆண்டு கால விடியல் ஆட்சியின் வெற்றி இது என்றும் 5 ஆண்டு முழுமைக்கும் இந்த வெற்றி தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். திராவிடத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி தவறான பொருள் சொல்வதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்துள்ளார். ஆளுநர் பணியை தவிர அனைத்து பணிகளையும் செய்வதாக கூறிய அமைச்சர் சனாதன வகுப்பு எடுப்பதாகவும் ஆரியத்திற்கு ஆலாபனை பாடுவதாகவும் விமர்சித்துள்ளார். திருக்குறளை திரிக்கிறார் என்றும் சிவாஜி ஏன் படையெடுத்து வந்தார் என்ற வரலாற்றை மறைக்கிறார் என்றும் விமர்சித்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு தனக்கு தோன்றும் காரணங்களை குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களிடம் சட்டத்திற்கு புறம்பான விளக்கங்களை கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆளுநர் ஆர் என் ரவி அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானதையே பேசுவதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் கமலாலயத்தில் உட்கார வேண்டியவர் ராஜ்பவனில் உட்கார்ந்து அரசியல் செய்து கொண்டிருப்பதை அண்மையில் அவர் அளித்த பேட்டி காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு எடுத்த நடவடிக்கைகளை மறைத்துவிட்டு ஓர் எதிர்க்கட்சி அரசியல் தலைவரை போல ஆளுநர் அரசு மீது புகார்களை வரிசைப்படுத்துவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மசோதா நிலுவையில் இருப்பதற்கும் நிறுத்தி வைப்பதற்கும் விளக்கத்தை ஆளுநரே விளக்க வேண்டும் என்றும் இன்றைய நிலவரப்படி 17 மசோதாக்கள் அவரிடம் உள்ளதாகவும் கூறினார். தரவுகளின் அடிப்படையில் அமைச்சர்கள் அளித்த குற்றச்சாட்டிற்கு ஆளுநர் அலுவலகம் உரிய விளக்கம் தராமல் உண்மைக்கு புறம்பானது என்று மட்டும் சொல்வது சரியல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு சமம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மல்யுத்த வீராங்கனைகளை போலீசார் தாக்கியதாக புகார் எழுந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் காலம் தவறிய மழைக்கு நடுவே நாட்டிற்காக தங்களின் வாழ்நாட்களை அர்ப்பணித்த வீராங்கனைகளின் கண்ணீர் மழை நாட்டையே வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. பாஜக எம்பியும் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவருமான பிரிஜ் சிங் மீது பாலியல் புகாரை முன்வைத்து டெல்லி ஜந்தர் மந்தரில் மல்யுத்த வீராங்கனைகள் போராடி வருகின்றனர். இவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு வீரர்களும் அரசியல் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வீரர்களை சந்திக்க ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்தவர்கள் சென்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த டெல்லி காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மேலும் அங்கிருந்த மடிக்கட்டில்களை அப்புறப்படுத்தி மல்யுத்த வீரர்களுடன் டெல்லி போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் பின்பு தள்ளுமுள்ளாக மாறியது. இதில் போலீசார் தங்களை கீழே தள்ளியதாக ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற சாக்ஷி மாலிக் கண்ணீருடன் தெரிவித்தார். இந்த நாளை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் நாட்டிற்காக பதக்கம் வென்று வந்தோமா என விக்னேஷ் போகத் அழுது கொண்டே தெரிவித்தார். இப்படி நடத்த நாங்கள் ஒன்றும் குற்றவாளிகள் இல்லை என்றும் தங்களை கொல்ல விரும்பினால் கொல்லுங்கள் என்றும் அவர் கூறினார். पहले ही खड़े थे, आप सीसीटीवी कैमरे लग रहे होंगे यहाँ पे, वो उधर खड़े थे, लेकिन वो टेम्पो वाला इधर से आया, टेम्पो वाला, तो इसमें सोमनाथ भारती का तो कोई रोल ही नहीं, वो तो पहले 10 मिनट 15 मिनट पहले खड़े थे वो तो यहाँ पे. ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற பஜ்ரங் புனியா தான் வெற்றி பெற்ற அனைத்து பதக்கங்களையும் அரசு திருப்பி எடுத்துக் கொள்ளட்டும் என்று தெரிவித்தார்.
जब वो धक्के मारा था मैं तब महिला कांस्टेबल कहाँ थी? तब उसने क्यों महिला कांस्टेबल आके नहीं की? वो खुद को धक्के मारा था, उसको किसी ने परमिशन दे रखी क्या लड़कियों को ऐसे धक्के मारने की? தாக்குதலில் ஈடுபட்ட போலீசார் சிலர் மது அருந்தி இருந்ததாகவும் இழிவான வார்த்தைகளை சொல்லி திட்டியதாகவும் கூறிய வீராங்கனைகள் போலீசார் சிலர் தங்கள் மார்பகங்களை பிடித்து தள்ளியதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். போலீசார் நடத்திய தாக்குதலில் 2 பேர் படுகாயமடைந்ததாகவும் போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர். மழையால் தாங்கள் கொண்டு வந்த மெத்தைகள் நனைந்து விட்டதால் புதியவை கொண்டு வர முயன்றபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஏற்கனவே தண்ணீர் மின்சாரம் நிறுத்தப்பட்டுவிட்ட நிலையில் இரவில் போராட்டத்தை தொடர முடியாத நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். வீராங்கனைகளின் இந்த குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்துள்ள டெல்லி போலீசார் ஆம் ஆத்மி கட்சி மடிப்பு கட்டில்கள் கொடுக்க முயன்றதால் தடுத்து நிறுத்தியதாக விளக்கம் அளித்துள்ளனர். இந்நிலையில் நம் நாட்டு வீரர்களிடம் இதுபோன்று நடந்து கொள்வது மிகவும் வெட்கக்கேடானது என்றும் பெண்களை காப்போம் என்று பாஜக கூறுவது வெற்று கோஷம் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ள ராகுல் காந்தி நாட்டின் மகள்களை சித்திரவதை செய்வதற்கு பாஜக ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று சாடியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது ட்விட்டர் பதிவில் நாட்டிற்கு பெருமை தேடி தந்த மற்போர் வீரர்களுக்கு இழைக்கப்பட்டு வரும் பெரும் அநீதியை கண்டு அதிர்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது குறித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்யும் நிலையில் கத்துவா, உன்னாவ், ஹாத்ரஸ், பில்கிஸ் பானு என பல வழக்குகளிலும் பாதிக்கப்பட்டோருக்கு தொல்லை அளிப்பதும் குற்றம் சாட்டப்பட்டோரை பாதுகாப்பதுமே பாஜகவின் அடையாளமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ட்விட்டர் பதிவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மல்யுத்த வீரர்களுடனான டெல்லி காவல்துறையின் மோதல் வேதனை அளிக்கக்கூடியது மட்டுமின்றி அவமானகரமானது என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் டெல்லி மகளிர் ஆணையத்தின் தலைவர் ஸ்வாதி மாலிவால் வியாழக்கிழமை ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வரும் வீரர்களை சந்தித்தார். மேலும் பிரிட் சிங் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி 7 மல்யுத்த வீராங்கனைகள் வழக்கு தொடர்ந்த நிலையில் மனுவின் நோக்கம் நிறைவேற்றப்பட்டதாக கூறி வழக்குகளை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது. நடிகர் மனோபாலாவின் உடல் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என பன்முக திரை கலைஞரான மனோபாலா கல்லீரல் பாதிப்பு காரணமாக காலமானார். சென்னை சாலி கிராமத்தில் உள்ள வீட்டில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர்கள் விஜய், ஆர்யா, சித்தார்த், மோகன், சிவக்குமார் உள்ளிட்டோரும், இயக்குநர்கள் மணிரத்னம், K.S. ரவிக்குமார், சேரன், H. வினோத் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, கமல், விஜயகாந்த், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் தங்கள் இரங்கலை தெரிவித்தனர். 2வது நாளாகவும் மனோபாலா உடலுக்கு ஏராளமான திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர் பாக்கியராஜ் தனது குடும்பத்துடனும் வந்து அஞ்சலி செலுத்தினார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், நடிகர்கள் சசிகுமார், சூரி, M.S. பாஸ்கர், மன்சூர் அலிகான், அப்புக்குட்டி, மரியம் ஜார்ஜ் உள்ளிட்டோரும் தங்கள் இறுதி மரியாதையை செலுத்தினர். இதையடுத்து மனோபாலா உடலுக்கு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சடங்குகளை செய்தனர். பின்னர் வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்திற்கு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மனோபாலாவின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இறுதிச் சடங்கில் நடிகை கோவை சரளா, நடிகர் பசுபதி, இயக்குநர்கள் R.K. செல்வமணி, பேரரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மனோபாலாவின் உடலுக்கு அவரது மகன் ஹரிஷ் இறுதிச் சடங்குகளை செய்தார். பின்னர் மனோபாலாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. விவேக், மயில்சாமி, மனோபாலா என தங்களின் நகைச்சுவைகளால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்களின் அடுத்தடுத்த மறைவு திரையுலகிற்கான பேரிழப்புகள்.
அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட வழக்கில் 2 காவலர்கள் மீதும் சிபிசிஐடி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் கோட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக விழுந்த புகார் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சுபாஷ், அருண்குமார், அவரது சகோதரர் என 3 பேர் அளித்த புகாரின் கீழ் ஏஎஸ்பி பல்வீர் சிங் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளின் எஃப்ஐஆரில் பல்வீர் சிங் மற்றும் பலர் என்றே குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அருண்குமார் அளித்த புகாரை விசாரித்த சிபிசிஐடி காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தால் அம்பாசமுத்திரம் உதவி ஆய்வாளர் முருகேசன் மற்றும் தனிப்பிரிவு காவலர் மோகன்குமார் ஆகியோரின் பெயர்களையும் எஃப்ஐஆரில் சேர்த்துள்ளனர். இதையடுத்து புகார் அளித்த அருண்குமார் தரப்பில் 7 பேருக்கு சம்மன் அனுப்பியுள்ள சிபிசிஐடி நாளை விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளது. மேலும் 2 வழக்குகளில் விசாரணையை நடத்தும்போது கல்லடைக்குறிச்சி மற்றும் விகேபுரம் ஆகிய காவல் நிலையங்களில் பணியாற்றிய காவலர்கள் மீதும் வழக்கு பாயும் என கூறப்படுகிறது. தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தவறாக யாரோ வழிநடத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற மே நாள் விழாவில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் டி.கே. ரங்கராஜன் 12 மணி நேர வேலைக்கு அனுமதி அளிக்கும் சட்ட மசோதா தொடர்பாக கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். தமிழ்நாட்டை திமுக அரசு ஆட்சி செய்கிறதா அல்லது அதிகாரிகளும் முதலாளிகளும் சேர்ந்து ஆட்சி செய்கிறார்களா என்றும் அவர் பேசியிருந்தார். இதுகுறித்து திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி நாளிதழில் காட்டமான விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதில் பொத்தாம்பொதுவாக நாளாந்தர பேச்சாளரை போல கூட்டணியில் இருந்து கொண்டே பொதுவெளியில் கூக்குரலிடுவதால் கூட்டணி தர்மமா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. 12 மணி நேர வேலை சட்ட மசோதா கொண்டுவரப்பட்ட 2 நாட்களில் முதலமைச்சர் அதனை திரும்பப் பெற்றதாகவும் டி.கே. ரங்கராஜன் சொல்லும் முதலாளி அப்போது எங்கே போனார் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை யாரோ தவறாக வழிநடத்தி வருவதாக சந்தேகம் எழுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் திமுக அரசு தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் என்று சொல்லும் தகுதி டி.கே. ரங்கராஜனுக்கு இல்லை என்றும் முரசொலி நாளிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்விற்காக அழகர் கோவிலில் இருந்து தங்க பல்லக்கில் மதுரைக்கு வருகை தந்து கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சித்திரை பெருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக அழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் தங்கப்பள்ளக்கில் கள்ளழகர் திருக்கோலத்தில் நேற்று மாலை மதுரைக்கு புறப்பட்டார். முன்னதாக மாலை 6 மணி அளவில் அங்கு உள்ள கொண்டப்பநாயகர் மண்டபத்தில் எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கண்டாங்கி பட்டுடுத்தி பரிவாரத்துடன் மேளதாளங்கள் முழங்க 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கோவிலில் உத்தரவு பெற்று கள்ளழகர் மதுரையை நோக்கி புறப்பட்டார். பொய்கை கரைப்பட்டி, அப்பந்திருப்பதி, கடச்சனேந்தல் என வழிநடுகிலும் உள்ள மண்டபங்களில் கள்ளழகர் எழுந்தருளினார். தொடர்ந்து இன்று காலை 6 மணி அளவில் மதுரை மாநகர எல்லையான 3 மாவடியில் மதுரை மக்கள் அழகரை எதிர்கொண்டு வரவேற்கும் எதிர் சேவை நடைபெற்றது. அப்போது சூடமேற்றி அழகரை வழிபட்டனர். தொடர்ந்து புதூர் மாரியம்மன் கோவில், அம்பலக்காரர் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு மண்டபடிகளில் எழுந்தருளும் அவர் இரவில் தல்லாகுளம் பெருமாள் கோவிலை அடைகிறார். அங்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். இதைத் தொடர்ந்து நாளை அதிகாலையில் 5:45 மணிக்கு கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வீற்றிருந்து வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார். இரண்டு நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை 1080 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை வரலாற்றிலேயே முதல் முறையாக 1 சவரன் 46,000 ரூபாயை தொட்டது. சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை மாறுபட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் சென்னையில் புதன்கிழமையன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 728 ரூபாய் அதிகரித்த நிலையில் வியாழக்கிழமையன்று சவரனுக்கு மேலும் 352 ரூபாய் அதிகரித்தது. இதையடுத்து 1 சவரன் தங்கம் 46,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 5,750 ரூபாயாக உள்ளது.
வெள்ளி விலையும் கிராமுக்கு ₹1 அதிகரித்து 82 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவில் பொருளாதார சூழல் எப்போதெல்லாம் ஆட்டம் காண்கிறதோ அப்போதெல்லாம் தங்கத்தின் விலை கணிசமாக உயர்ந்து வருகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை ₹1080 வரை உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. துபாயில் தங்கம் வாங்கினால் எவ்வளவு லாபம் அடையலாம், ஒருவர் எவ்வளவு தங்கம் வாங்கலாம், இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். துபாயிலிருந்து ஒருவர் எவ்வளவு தங்கம் வாங்கி வரலாம் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி துபாய் மற்றும் இந்தியாவில் விற்பனை செய்யக்கூடிய தங்கத்தினுடைய விலையில என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். துபாயில 1 கிராம் 22 கேரட் தங்கத்தினுடைய விலை ₹5035. இந்தியாவில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தினுடைய விலை ₹5706. தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது தினம் தினம் மாறும். இது ஒரு உதாரண விலை அப்படின்றத மறந்துடக்கூடாது. சோ இந்தியாவில் இன்னைய தேதிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் விற்கக்கூடிய தங்கத்துக்கும் துபாயில விற்கக்கூடிய தங்கத்துக்கும் ₹671 அளவிற்கு தங்கம் 1 கிராம்ல வித்தியாசம் இருக்கு. இப்போ துபாயிலிருந்து ஒருவர் வரார் அப்படின்னா அவர் எவ்வளவு தங்கம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னா, ஆண்களாக இருந்தால் 20 கிராம் வரை தங்கத்தை எடுத்து வரலாம், பெண்களாக இருந்தால் 40 கிராம் வரை தங்கத்தை வாங்கி வரலாம், தங்க நகைகள் வாங்கி வரலாம். இப்படி துபாயில வாங்கக்கூடிய தங்கத்துக்கு நீங்க அங்கேயே 5% வேட் வரி அந்த நகை கடையிலே செலுத்திடுவீங்க. அதுக்கப்புறம் துபாய் விமான நிலையத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தங்கம் வாங்கினதுக்கான பில், அது மட்டும் இல்லாம அந்த தங்க நகைகளையும் நீங்க காண்பித்து நீங்க செலுத்தின வேட் வரி 5% இருக்கு இல்லையா, அந்த 5%ல இருந்து 85% தொகையை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமா ₹1,00,000 நீங்க துபாயில தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா ₹5,000 வேட் வரியா நீங்க நகை கடையிலே செலுத்திடுவீங்க. சோ அதை வாங்கினதுக்கு அப்புறம் தங்கம் வாங்கின பில் மற்றும் அந்த நகையை காண்பித்து ஏர்போர்ட்ல கொண்டு வந்து காமிச்சிட்டு ₹5,000 85% தொகையான ₹4,250 நீங்க ஏர்போர்ட்ல திரும்ப வாங்கிக்கலாம். மணிப்பூரில் பழங்குடியின மக்களுக்கும் மாற்று சமூகத்தினருக்கும் ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்துள்ள நிலையில் நிலைமை கட்டுக்கடங்காத இடங்களில் வன்முறையாளர்களை கண்டதும் சுட ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். மணிப்பூரில் மேடி சமூகத்தினர் தங்களை பழங்குடியினர் பிரிவில் சேர்க்க வலியுறுத்தி போராடி வருகின்றனர். ஆனால் இதற்கு பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அந்த வகையில் மேடி சமூகத்தினருக்கு வழங்கப்படும் சலுகைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மணிப்பூர் பட்டியலின மாணவ அமைப்பினர் சுரச்சந்த்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஒற்றுமை பேரணி மேற்கொண்டனர். அதில் இரு பிரிவினருக்கும் இடையே வன்முறை வெடித்தது. ஏராளமான வாகனங்கள், வீடுகளுக்கும் தீ வைக்கப்பட்டன. இதனால் மாநிலம் முழுவதும் அசாதாரண சூழல் ஏற்பட்டது. 2வது நாளாக தலைநகர் இம்பாலில் உள்ள விமான நிலையத்தை சுற்றி 2 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டன. நிலைமை கட்டுக்கிடங்காமல் போனதால் 8 மாவட்டங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 5 நாட்களுக்கு இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டு 9,000 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்தும் வகையில் கொடி அணிவகுப்பையும் ராணுவத்தினர் நடத்தினர். தங்கள் மாநிலம் பற்றி எரிவதாக கலவரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பிரபல குத்துச்சண்டை வீராங்கனையும் முன்னாள் எம்பியுமான மேரி கோம் பதிவிட்டுள்ளார். தங்களுக்கு உதவி செய்ய பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சரும் முன்வர வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். अच्छा फील नहीं कर रही हूँ, एक्चुअली बहुत बुरा फील कर रही हूँ कि अभी जो वायलेंस अचानक मैं सोच भी नहीं पाया ऐसे अचानक कैसे हो रहा है करके. இந்நிலையில் மணிப்பூர் நிலவரம் குறித்து மாநில முதலமைச்சர் பைரன் சிங்கிடம் கேட்டறிந்த உள்துறை அமைச்சர் அமித் ஷா போதுமான ராணுவம் மற்றும் துணை ராணுவ உதவியை வழங்குவதாக அறிவித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட போதுமான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக ராணுவம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த மோதலுக்கு பாஜக தான் காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அழகான அந்த மாநிலத்தில் சமூகங்களுக்கு இடையே பாஜக பிரிவினையை ஏற்படுத்தி அமைதியை அழித்துவிட்டது என்று சாடியுள்ளார். ராகுல் காந்தி விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில், மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தவும் இயல்பு நிலைக்கு மாநிலம் திரும்பவும் தேவையான நடவடிக்கைகளை பிரதமர் மோடி மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நிலைமை கட்டுக்கடங்காத இடங்களில் வன்முறையாளர்களை கண்டதும் சுட போலீசாருக்கு அனுமதி அளிக்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார்.
டெல்லியில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு மே மாதத்தில் முதன்முறையாக மிக குறைந்த வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதனால் நகரின் பல்வேறு இடங்களில் அதிகாலை நேரங்களில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். வட மாநிலங்களை பொறுத்தவரை கோடை காலத்தில் வெப்பநிலை சதமடிப்பதும் குளிர்காலங்களில் பூஜ்ஜியத்தை தொட்டு பார்ப்பதும் வழக்கமான ஒன்று. அந்த வகையில் தலைநகர் டெல்லியில் பகல் நேரங்களில் கத்தரி வெயில் சுட்டெரிக்க தொடங்கிவிட்ட நிலையில் இயல்பை விட சற்று தூக்கலாகவே வெப்பத்தின் தாக்கம் உள்ளது. அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஆனால் இதற்கு சற்றும் சம்பந்தம் இன்றி இரவு நேரத்தில் வரலாறு காணாத அளவு வெப்பநிலை சரிவடைந்து குளிர்காற்று வீசி வருகிறது. அந்த வகையில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு 15.1 டிகிரி செல்சியஸ், அதாவது 59.18 ஃபாரன்ஹீட்டாக வெப்பநிலை பதிவானது. தொடர் மழை மற்றும் குளிர்காற்றுடன் இயற்கை நடைமுறைகளில் அரிதாக ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்தால் அதிகாலை வேளைகளில் டெல்லி மற்றும் புறநகர்களில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவி வருகிறது. பகலில் கொளுத்தும் வெயிலில் நீர்நிலைகளில் உருவாகும் நீராவி, ஈரப்பதம் மற்றும் குறைந்த வெப்பநிலை காரணமாக அழுத்தத்துக்கு உள்ளாவதால் இந்த பனிமூட்டம் உருவாவதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். காலநிலை மாற்றத்தால் கோடை வெயிலுக்கு மத்தியிலும் மழையும் பெய்து வரும் நிலையில் 24 மணி நேரத்தில் 2.09 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது நடப்பாண்டின் அதிகபட்ச மழை பொழிவு ஆகும். மே மாதத்தில் மட்டும் இதுவரை 4.57 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வழக்கமாக மே மாதத்தில் மொத்தமே 3.07 சென்டிமீட்டர் மட்டுமே மழை பதிவாகும். ஆனால் இதைவிட அதிகமாக 4 நாட்களிலேயே மொத்த மழையும் கொட்டி தீர்த்து விட்டது. மற்றொருபுறம் மே 10ஆம் தேதிக்குள் பகல் நேரத்தில் அதிகபட்சமாக சுமார் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எல் நினோ எனப்படும் காலநிலை மாற்றத்தால் உலக வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று ஐநா சபை எச்சரித்துள்ளது. எல் நினோ மாற்றம் ஜூலை இறுதிக்குள் 60%, செப்டம்பர் இறுதிக்குள் 80% சாத்தியமாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தெற்கு அமெரிக்கா, ஆப்பிரிக்காவின் கொம்பு மற்றும் மத்திய ஆசியாவின் சில பகுதிகளில் அதிக மழைப்பொழிவு பெய்யக்கூடும். அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் தெற்காசியாவின் சில பகுதிகளில் கடுமையான வறட்சி ஏற்படலாம் என ஐநா எச்சரித்துள்ளது. எல் நினோவின் பாதிப்பை உலகம் கடைசியாக 2018-2019 எதிர்கொண்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து செய்திகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்ப்போம். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஆங்கிலத்தை முதன்மைப்படுத்துதல், இந்திய ரூபாயில் வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த அமைப்பிற்கு இந்தியா தற்போது தலைமை வகிக்கிறது. இந்நிலையில் கோவாவில் 2 நாட்களுக்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெறுகிறது. இதனையொட்டி ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இந்தியா வந்துள்ளனர். இந்நிலையில் முதல் நாள் கூட்டத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அதிகாரப்பூர்வ மொழி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யன் மற்றும் மாண்டரின் மட்டுமே தற்போது அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கக்கூடிய நிலையில் ஆங்கிலத்தையும் அதனோடு சேர்க்க இந்தியா வலியுறுத்தியது. இதேபோன்று ரூபாய் மதிப்பில் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று ரஷ்யாவிடம் இந்தியா வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரஷ்யா மற்றும் சீன அமைச்சர்களை மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு பாகிஸ்தானிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவால் பூட்டோ இந்தியா வந்துள்ளார். இதனால் அவருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் சந்திப்பு மற்றும் பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக தொண்டர்கள் தங்கள் பக்கம் இருப்பது திருச்சி மாநாடு மூலம் உறுதியாகி இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த மாநாடு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றார். தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது திருச்சி மாநாட்டின் மூலம் நிரூபணமாயிருக்கிறது என்று தெரிவிக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடன் இணைய தூது அனுப்புவதாக கூறுவது முற்றிலும் தவறானது எனவும் அவர் நாள்தோறும் பொய்களை பரப்பி வருவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மீண்டும் இணையதற்கு தூது அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பழனிசாமி தினந்தோறும் பொய் மூட்டைகளை அவிழ்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தி அவருடைய அண்டப்புழுகு ஆகாச புழுவுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை அங்கீகரித்த வழக்கில் தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்த பின்னர் தனது கருத்தை தெரிவிப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார்.
சென்னை கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் அருகே ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்து பயணிகளுடன் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்று கொண்டிருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் மணமை கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக எதிர் திசையில் வந்த ஆட்டோ மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணித்த 2 பெண் குழந்தைகள் மற்றும் ஓட்டுநர் உட்பட 6 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. மகன் திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுக்க சென்றபோது இந்த கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் சென்னை ஆலந்தூரைச் சேர்ந்த கோவிந்தன், அவரது மனைவி மற்றும் மகன் விஜய் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வெள்ளிக்கிழமை முதல் 8ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சனிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது 8ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 7ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பொறியியல் பிடெக் படிப்புகளில் சேர வெள்ளிக்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் சேர மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 8ஆம் தேதி வெளியாக உள்ளன. ஆண்டுதோறும் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாகவே பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் தேதி அறிவிக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு மே 5ஆம் தேதி பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளன. இணைய முகவரி மூலம் ஜூன் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு கட்டணமாக பட்டியலின பழங்குடியின மாணவர்களுக்கு 250 ரூபாயும், மற்ற பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு 500 ரூபாயும் செலுத்த வேண்டும். இணையதள வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் தங்களின் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க ஏதுவாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையம் அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மஞ்சு விரட்டு போட்டியில் மாடு முட்டி உயிரிழந்த காவலரின் உடலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தோளில் சுமந்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மீமிசல் காவல் சரகத்தில் காவலராக பணிபுரிந்து வந்தவர் நவநீத கிருஷ்ணன். இவர் திருமயம் தாலுகா கல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் பாதுகாப்பு பணிக்கு சென்றார். அப்போது மாடு முட்டியதில் நவநீத கிருஷ்ணன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடல் 30 குண்டுகள் முடங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக காவலரின் உடலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா தனது தோளில் சுமந்து சென்றார். இந்த காட்சிகளை பார்த்த பலரும் நெகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சியில் பஞ்சமி நிலத்தை மீட்க போராடிய விவசாய சங்க பிரமுகர் மாஸ்டர் திரைப்பட பாணியில் கொல்லப்பட்டது அம்பலமாகியுள்ளது. தமிழ்நாடு விவசாய இயக்க மாநில செயலாளராக இருந்த திருச்சி எம்ஆர் பாளையத்தைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் கடந்த 29ஆம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து சிறுகானூர் காவல் நிலையத்தில் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் 17 வயது சிறுவன் ஒருவர் திருச்சி மாநகரில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் சரணடைந்தார். அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் உயிரிழந்த சண்முக சுந்தரத்தின் உறவினருமான அறிவழகன், அவரது சகோதரர் பால்ராஜ், சண்முகவேல் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை சனமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த அறிவழகனுக்கும் சண்முக சுந்தரத்திற்கும் இடையே பஞ்சமி நிலம் தொடர்பாக முன்விரோதம் ஏற்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனால் அறிவழகனின் சகோதரி மகன் சண்முகவேல், அவரது நண்பர் இளவரசன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் இரவு வீட்டில் தனியாக இருந்த சண்முக சுந்தரத்தை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். மேலும் சிறுவனை மட்டும் கூர்நோக்கு இல்லத்தில் சரணடைய செய்து திரைப்பட பாணியில் மற்றவர்களை தப்பிக்க வைக்க முயன்றதும் அம்பலமாகியுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பரப்புரை தீவிரமடைந்துள்ளது. பிரதமர் மோடி மேற்கொள்ளவிருந்த பேரணியில் மாற்றம், பிரியங்கா காந்தியின் குற்றச்சாட்டுகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்ப்போம்.
கர்நாடகாவில் வரக்கூடிய 10ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை ஒட்டி அரசியல் கட்சி உயர்மட்ட தலைவர்கள் பம்பரமாக சுழன்று வாக்கு சேகரிக்கின்றனர். வரக்கூடிய சனிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 8 மணி நேரம் பேரணி செல்ல இருப்பதாக திட்டமிடப்பட்டது. ஆனால் பொதுமக்களின் நலன் கருதி இந்த பேரணிகள் நேர மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பாஜக அறிவித்தது. அதாவது சனிக்கிழமை 4 மணி நேரமும் ஞாயிற்றுக்கிழமை 4 மணி நேரமும் பிரதமர் பேரணி செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சனிக்கிழமை அன்று காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து சோனியா காந்தியும் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். இதனிடையே கோப்பல் மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட பிரியங்கா காந்தி பாஜகவின் ஊழலால் அந்த மாநிலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் பாஜக எம்எல்ஏக்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு போட்டித் தேர்வுகளை நடத்தாமல் காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட அரசு பணிகளை நிரப்பியதாக குற்றம் சாட்டினார். जब अर्जुन को तीर मारनी थी तो सिर्फ मछली की आंख देखता था, उसको और कुछ नहीं दिखता था. सीधे निशाना मारता था, सीधे ऊपर देखते थे और उस निशाने से उनका ध्यान बिल्कुल नहीं हटता था. तो मेरी बहनों और मेरे भाइयों, कर्नाटका के अर्जुन बन जाओ. अपना ध्यान अपने भविष्य पे रखो, इधर उधर ना भटके. முன்னதாக விஜயநகர ஆட்சியில் கிருஷ்ணதேவராயர் கட்டிய கனககிரி கோவிலில் பிரியங்கா காந்தி வழிபாடு நடத்தினார். காங்கிரசுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருப்பதாக கன்னட நடிகர் சிவராஜ்குமார் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியா வெயில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி ஆதரவு இருக்கு மக்கள்கிட்ட எப்படி ஆதரவு இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இதனிடையே கலபுரகியில் பத்திரிகையாளர்கள் சந்தித்த பாஜக மூத்த தலைவர் ஈஸ்வரப்பா பஜ்ரங் தள் அமைப்பை காங்கிரஸ் தடை செய்யும் என்ற அறிவிப்பிற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையையும் அவர் தீயிட்டு எரித்தார். மைசூரில் உள்ள சாமுண்டேஸ்வரி கோவிலில் காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமார் அனுமனை வெளியிட்டார். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்தவர் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் அனுமன் கோவில்கள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். மேலும் ஆஞ்ச நத்ரி மலையை பராமரிக்க குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் டி.கே. சிவகுமார் வாக்குறுதி அளித்தார். இதனிடையே பிரதமர் மோடி விதிகளை மீறி தேர்தல் பரப்புரையில் கடவுளின் பெயர்களை பயன்படுத்தி வாக்கு சேகரிப்பதாக கூறி காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.